உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கக்கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. ஜெர்மனி தேசத்தில் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் அதிகமாக சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தனர். ஆசிரியர் வந்து அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். தண்டனை என்னவென்றால் 1 முதல் 100 வரை உள்ள எண்கள் அனைத்தையும் கூட்ட வேண்டும் என்பதுதான். எனவே மாணவர்கள் அனைவரும் தங்கள் ஸ்லேட்டை எடுத்து 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4 என்று எழுதி கூட்டுவதில் மிகுந்த மும்முரமாய் இறங்கினார்கள். ஆனால் ஒரே ஒரு மாணவன் மட்டும் மேலே எதையோ பார்த்தவாறு ஆழ்ந்த யோசனையிலே இறங்கினான். பின்பு தன் ஸ்லேட்டை எடுத்து எதையோ எழுதி எடுத்து கொண்டு போய் ஆசிரியரிடம் காட்டினான். அவனுடைய பதில் ஒன்றுதான் அந்த வகுப்பறையிலேயே சரியான பதிலாக இருந்தது. மிகவும் ஆச்சரியப்பட்டு போன ஆசிரியர், நீ எவ்வாறு இத்தனை வேகமாக இந்த கேள்விக்கு பதிலை கண்டுபிடித்தாய் என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவன், இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க நிச்சயமாக ஒரு எளிய வழி இருக்கும் என்று நான் நினைத்தேன். அதை கண்டுபிடித்து விட்டேன். 100ஐயும் 1ஐயும் கூட்டினால் 101, 99ஐயும் 2ஐயும் கூட்டினால் 101, 98ஐயும் 3ஐயும் கூட்டினால் 101, இப்படியே 50ஐயும் 51ஐயும் கூட்டினால் 101 என்று அந்த தொடரை கண்டுபிடித்தேன். 101 என்ற பதில் எனக்கு 50 முறை வந்தது. எனவே 101ஐயும் 50ஐயும் பெருக்கி 5050 என்று பதிலை கண்டுபிடித்து விட்டேன் என்று கூறினான். இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு அந்த ஆசிரியர் அந்த மாணவனுக்கு மேலும் பல பயிற்சிகளை கொடுத்து அவனை சிறந்த கணித மேதையாக மாற்றினார். அவன்தான் கார்ல் ஃபிரெட்ரிக் காஸ் என்ற மாணவன். 19ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய கணித மேதையாக விளங்கியவர். பிரியமானவர்களே, இதை போலவே நமக்கும் பல சவால்கள் நிறைந்த சூழ்நிலைகள் நம் முன்னே வரலாம். இதற்கு எப்படி நான் தீர்வு காணப் போகிறேன், இந்த பிரச்சனையிலிருந்து நான் எவ்வாறு வெளியே வரப்போகிறேன் என்று நீங்களும் குழம்பி போயிருக்கலாம். ஆனால் தேவன் நீங்கள் நினைத்ததை விட எளிய முறையில் தீர்வு காண உங்களுக்கு உதவி செய்வார். எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். சிக்கல்களை தீர்க்க உதவி செய்வார். ஒருமுறை சாலமோன் ராஜாவிடம் 2 ஸ்திரீகள் ஒரு குற்றச்சாட்டோடு வந்தனர். அவர்களில் ஒரு பெண், என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். எங்கள் இருவருக்கும் ஆண் பிள்ளை பிறந்தது. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் பிள்ளை செத்து போனது. நான் தூங்கிக் கொண்டிருந்த போது இவள் உயிரோடு இருக்கும் என் பிள்ளையை எடுத்து தன் பக்கத்திலே கிடத்தி கொண்டு செத்த பிள்ளையை என் பக்கத்திலே கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க நான் காலமே எழுந்தபோது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின்பு நான் அதை உற்று பார்த்தபோது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று அறிந்து கொண்டேன் என்றாள். ஆனால் மற்றவளோ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கும் பிள்ளை என் பிள்ளை, செத்த பிள்ளை உன் பிள்ளை என்று வாதாடினாள். அப்பொழுது சாலமோன் ராஜா, ஒரு பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள், உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுத்து விடுங்கள் என்றார். உடனே உயிரோடு இருக்கும் பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கும் பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். ஆனால் மற்றவளோ, அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அதை கேட்ட ராஜா பிள்ளையின் உண்மையான தாய் யார் என்பதை அறிந்து கொண்டார். உரியவளிடம் பிள்ளையை சேர்த்தார். பிரியமானவர்களே, தேவனே நமக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் தருகிறவர். சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டதைப் போல நாமும் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டால் தேவன் நம்மை கடிந்து கொள்ளாமல் சம்பூர்ணமாய் ஞானத்தை தருவார். நம்முடைய பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல, அநேகருக்கு நாம் உதவி செய்யும்படி ஆலோசனை சொல்லத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அவர் மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் நமக்காக வைத்திருக்கிறார். God bless you. Have a blessed day.